பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். உன்னால் முடியாதது உலகத்தில் ஒன்றுமில்லை. உன்னை நீ அறிந்து கொண்டால் உலகினையே வென்றிடலாம். உன்னை அறிவதுதான் உண்மை ஆன்மீகம் என்று சொன்ன விவேகானந்தர் தூய திருவடி போற்றி. இது சுவாமிஜியை பற்றிய ஒரு துதிப்பாடல். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சுவாமி விவேகானந்தரும் இந்த உலகிற்கு வந்ததே இந்த உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆன்மீகம் என்பது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டில் நிலைபெற்றிருக்கிறது. அதற்கான விளக்கங்களும் பல வகையாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவற்றின் சாரம் என்ன என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதே கருத்தைத்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் எளிமையான மொழிகளில் காலமெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அவரிடமிருந்து பெற்ற அந்த செய்தியை சுவாமி விவேகானந்தர் ஆற்றல் மிகு மொழிகளால் அகில உலகமெங்கும் சென்று எடுத்து உரைத்தார். ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரமே இதற்காகத்தான் நிகழ்ந்தது. அதை இரட்டை அவதாரம் என்றும் சொல்வது உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ண விவேகானந்த அவதாரம் என்றும் சொல்வது உண்டு. இந்த இரட்டை அவதாரங்களினுடைய செய்தி இதுதான். உன்னை அறிந்தால் உலகையே வென்றுவிடலாம். உன்னை அறிவதுதான் உண்மை ஆன்மீகம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை இதை அவருக்கே உரிய முறையில் மிக எளிமையான மொழிகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவற்றுள் ஒன்று, நீரும் நீர்க்குமிழியும் ஒன்றுதான், அளவில்தான் வித்தியாசம். அந்த குமிழி அந்த நீரில் தோன்றுகிறது, நீரில் மிதக்கிறது, நீரிலேயே ஒன்றி விடுகிறது. அதை போலத்தான் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள தொடர்பு. அந்த ஜீவன் பிரம்மத்தில் தான் தோன்றுகிறது, பிரம்மத்தில் தான் நிலை பெற்றிருக்கிறது, பிரம்மத்தோடு ஒன்றி விடுகிறது. அப்போ பிரம்மமும் நாமும் ஒன்றுதான். இதுதான் அந்த காலத்திலேயே ஆதிசங்கரர் சொன்னார், ஜீவோ பிரம்மைவ நா பராகா. வேற ஒன்றுமே கிடையாதப்பா, இது ரெண்டும் ஒன்று தான். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று தான். இதை உணர்ந்து கொண்டு விட்டால் நம்மால் முடியாதது என்ற எந்த ஒன்றும் இருக்காது. ஏன் இதை அவர் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது வந்தது என்றால், அவர் கண்ட இந்தியாவில் இருந்த மக்கள் அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை பெற வேண்டியவர்களாக இருந்தார்கள். அதை மாற்றுவதற்காகத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்தார். ஆனால் அவர் மிக நீண்ட காலத்தை தவ வாழ்க்கையில் கழித்துவிட்ட காரணத்தினால் அவரே நேரடியாக எல்லா இடத்திலும் போய் சொல்லி கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இந்த செய்தியை இந்த உலகம் பெற வேண்டும், குறிப்பாக நம் நாடு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சீடர் திருக்கூட்டத்தை உருவாக்கினார். அந்த கூட்டத்திற்கு தலைவராக நரேந்திரரை உருவாக்கினார். அவர் மூலமாக இந்த செய்தியை உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று அதை அப்படியே விட்டு போனார். அதைத்தான் சுவாமிஜி செய்தார். அதனால் அவர் அவதார வரிஷ்டர் என்கிற அவருடைய அந்த நிலை இதனால தான் சுவாமிஜி வலியுறுத்தி சொன்னார். அவதாரங்கள் எத்தனையோ பேர் தோன்றியிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில், எல்லாருமே இந்த உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரை போல அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அதை சொன்னவர்கள், அந்த கருத்தை உலகில் பரப்புவதற்கென்றே ஒரு சீடர் கூட்டத்தை உருவாக்கியவர் அதிகம் இல்லை. அதனால தான் இவர் அவதார வரிஷ்டர். இதை பற்றி சுவாமிஜிக்கும் அவருடைய சீடர் சரத்சந்திரருக்கும் ஒரு சமயம் ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அவதாரத்தன்மையை பற்றி சுவாமிஜி எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த சீடர் ஒரு கேள்வி கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷர் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களான்னு கேட்டார். சுவாமிஜியினிடத்திலே கேட்டார் அந்த கேள்வி. ஏனென்றால் சுவாமிஜி அவ்வளவு எளிதாக எதையும் ஏற்றுக்கொள்ளுபவர் கிடையாது, நம்புபவர் கிடையாது அல்லவா. யாரோ சொன்னார்கள், எவரோ சொன்னார்கள், அதனால் நானும் சொல்லுகிறேன் என்பதெல்லாம் அவருடைய அகராதியிலே கிடையாது அல்லவா. அதனால் இதுவும் மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், சுவாமிஜியும் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்கிற ஒரு ஐயப்பாடு அந்த சீடருக்கு வந்ததுனால தான் இந்த கேள்வியை கேட்டார். அவர் ஒரு அவதார புருஷர் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் சீடர். அதற்கு அவர் ஒரு பதில் கேள்வி போட்டார் சுவாமிஜி. அவதாரம் என்று சொல்லினால் நீ என்ன புரிந்து கொண்டிருக்கிறாய், அதை முதல்ல சொல்லுனர்.
அவதாரம் அவதாரம் எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், அப்படிங்கலாம் கிடையாது. நீ என்ன புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், அவதாரம் என்பது ராமரை போல, கிருஷ்ணரை போல, இயேசுவை போல, புத்தரை போல, கௌராங்கரை போல ஒருவர் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். அவர் அவதாரத்திற்கான இலக்கணத்தை அவரால் சொல்ல முடியவில்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டா போதுமல்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 4-5 எடுத்துக்காட்டு சொல்லிட்டார். பழங்கால அவதார புருஷர்களை பற்றி சொல்லிவிட்டு ராமர் எப்படி இருந்தார், கிருஷ்ணர் எப்படி இருந்தார், புத்தர் எப்படி இருந்தார், இயேசு எப்படி இருந்தார், அண்மை காலத்தில் தோன்றிய கௌராங்கர் எப்படி இருந்தார், இவர்களெல்லாம் அவதார புருஷர்கள். அந்த வரிசையிலே இவரும் ஒருவரா என்பதுதான் அவருடைய கேள்வி. அதற்கு சுவாமிஜி பதில் சொன்னார், நீ சொன்ன இத்தனை பேர்களையும் விட அவர் உயர்ந்தவர் என்பதை நான் அறிவேன் அப்படின்னார். அறிவேன் அந்த வார்த்தைக்கான பொருளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக விளக்கினார். நான் நம்புகிறேன் என்பதல்ல. நீங்கள் நம்புகிறீர்களான்னு தானே நீ கேட்ட. அவர் அவதார புருஷர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியைத்தானே நீ என்னிடத்தில் கேட்டாய். நம்புவது என்பதல்ல. நம்புவது என்பது கொஞ்சம் கீழ்நிலை. நான் அறிந்திருக்கிறேன்னர். இப்போ நம்புவதுன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறார், நாம் சரி சரின்னு போயிடுறோம். அது உண்மையா இல்லையா என்று நாம் ஆராய்ந்து பார்க்காமலே நான் நம்புகிறப்பான்னு சொல்கிறோம். அப்படி நாம் நம்புவது சில சமயங்களில் சரியாகவும் இருக்கலாம், சில சமயங்களில் தவறாகவும் இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை மட்டுமே ஒன்றை உண்மையாக்கி விடாது. அதுபோல நான் இவர் அவதார புருஷர் என்று நம்புகிறேன் என்பது கிடையாதப்பா, நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இவர் அவதார புருஷர், அவதார வரிஷ்டர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் ஒரு கேள்வி போட்டார், திருப்பியும் ஒரு கேள்வி. அப்படியானால் அவர் அவதார புருஷர் என்பதை நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யாமலே விடுகிறீர்கள்னு கேட்டார். அப்போ போராடமெல்லாம் அதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதானே. ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த காலத்திற்கு வந்த யுகாவதார புருஷர் என்ற கருத்தை நீங்கள் எல்லா இடத்திலும் எடுத்து சொல்லலாம் அல்லவா? ஆனால் அப்படி ஒன்று நீங்கள் செய்வதாக தெரியவில்லையே. அவர் அவதார புருஷர் என்பதை நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். ஏன் நான் அதை பிரச்சாரம் செய்யவில்லை என்றால், அவரை பற்றி நான் அறிந்தது மிக மிக குறைவு. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த பெருமை, அந்த மகிமை, அவருடைய அவதார சிறப்பு, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிந்தது ரொம்ப ரொம்ப கொஞ்சம்ப்பா. அதை வைத்துக்கொண்டு நான் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் என்று சொன்னார். அதற்கு மேலேயும் கொஞ்சம் விளக்கம் சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருப்பியும் இவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், ஆனால் வேறு சிலரெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அவதாரத்தன்மையை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டார். அவர் கேட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷர், அவதார வரிஷ்டர் என்று பிரச்சாரம் செய்வதற்கான உரிமையும் தகுதியும் இந்த உலகில் மற்ற யாரையும் விட அதிகமாக பெற்றிருப்பவர் சுவாமிஜி தான். அப்படி இல்லாத சில பேரெல்லாம் அவர் அவதார புருஷர் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்க என்பது அவருடைய கேள்வி. அவர் அதற்கும் ஒன்று சொன்னார். அவர்கள் அறிந்த வகையில் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். நீயும் வேண்டுமானால் நீ அறிந்த வகையில் அப்படி பிரச்சாரம் பண்ணி கொண்டு போ, நீ புரிந்த வகையில் பிரச்சாரம் பண்ணி கொண்டு போ என்று சொன்னார் சீடரிடத்தில். அவர் என்ன சொன்னார் என்றால், அங்கே தான் அவர் சொல்ல ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். நான் உங்களையே இன்னும் அறிந்து கொண்ட பாடில்லையே, அப்புறம் ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி அறிவதாவது என்று சொல்லிட்டார். அதோடு நிறுத்தவில்லை. உங்களுடைய அருளின் ஒரு கிரணம் என் மீது பட்டுவிட்டால் போதும். அவர் அவதார புருஷராய், நீங்கள் அவதார புருஷராய், இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய அருள் கண் பார்வையிலிருந்து ஒரே ஒரு கதிர் அப்படி என் மேலே பட்டுவிட்டால் நான் பெரும் பேறு பெற்றவனாவேன் என்று சொன்னார். அதுதான் சுவாமிஜி. அவர் யார் என்பதை அறியவே முடியாது. நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். சுவாமிஜி யார், விவேகானந்தர் யார் அப்படின்னு புத்தகம் வேணுமானா எழுதலாம். ஆனால் அறிய முடியுமா? அந்த முடியாது என்பது தான் முடிவான நிலை. ஆனால் இவர் சொன்ன மாதிரி அவரை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய அருளை நாம் கொஞ்சம் பெற்றுவிட்டால் போதும். அந்த அருள் பார்வை அப்படி லேசாக நம் மீது பட்டுவிட்டால் போதும், நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம் என்று தான் அந்த சீடர் சொன்னார். அவர் அந்த அருளை வழங்கி கொண்டே தான் இருந்தார். அந்த சீடருக்கு மட்டுமல்ல,
அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு மட்டுமல்ல, வருங்காலத்தில் 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 வரப்போகிற எல்லாருக்கும் அவருடைய அருள் கிடைத்து கொண்டே தான் இருப்பதற்கான வகை செய்திருக்கிறார். எவற்றின் மூலமாக என்றால், அவருடைய அந்த ஆற்றல் மிக்க மொழிகளின் மூலமாக. அவருடைய உரைகள் அவர்களுடைய புத்தகங்களாக வந்திருக்கின்றன அல்லவா, அவற்றில் சிலவற்றை நாம் படித்தால் கூட ஆமாம் இப்போது இருக்கிற நிலையை விட பன்மடங்கு உயர்ந்த நிலைக்கு போய்விட முடியும் என்பதை பலர் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ நேரிலேயே பார்த்தவர் எப்படி இருக்கும். ஆனால் அவ்வளவு சுலபத்தில் அவர் திருப்தி அடைந்து விடவில்லை. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இந்த ஏக்கம் என்று ஒன்று பற்றி ஒரு இடத்துல வரும். இன்னும் குறிக்கோளை அடையவில்லையே, இன்னும் குறிக்கோளை அடையவில்லையே என்று தவித்து கொண்டே இருப்பது. அதுதான் நம்ம மேலே 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 எடுத்துக்கொண்டே போவதற்கான ஒரு வாய்ப்பு. அதை போன்ற தவிப்பும் ஏக்கமும் இந்த சீடருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால் சுவாமிஜியை விடாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார். அது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி, என்ன எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரும் அதே மாதிரி கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் அவர் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை சொல்லி சொல்லி அதனுடைய சாரமாக அவர் சொன்னது தான் இந்த கருத்து. அந்த சீடர் நிறைய படித்தவர், நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர், வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ஆன்மீக வாழ்க்கையிலே அளவு கடந்த ஆர்வத்தோடு ஈடுபட்டு இருந்தவர் தான். ஆனால் குறிக்கோளை இன்னும் அடையவில்லையே என்று தவிப்பு அவருக்கு இருந்தது. அதனால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்படி கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையிலும் என்னால் முடியவில்லை, என்னால் முடியவில்லை என்கிற மாதிரி தான் அந்த முடிவுரையை கொண்டாந்து அவர் நிறுத்துவார். அந்த முடிவுரையை இவர் முன்னுரையாக ஆக்கி கொண்டு தொடர்ந்து பேசுவார். என்னடா முடியாது முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற, உன்னால் முடியாதது உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு சமயம் பழைய சாஸ்திரங்களை பற்றிய உரையாடல் நடந்தது. அதாவது இந்த கருத்து, நீ ஆன்மா, உன்னால் எதுவும் சாதிக்க முடியும் என்கின்ற கருத்து தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகி போய்விட்டது என்றால், அந்த சாஸ்திரங்களில் நிறைய செருகல்கள் ஏற்பட்டு விட்டன. படிப்பதற்காக நூலை எடுப்பவர்கள் மற்றவர்கள் படிப்பதற்காக சில கருத்துக்களை இவருடைய சொந்த கருத்துக்களை நுழைத்து விட்டார்கள். அப்படி எல்லா சாஸ்திரங்களிலையும் இடைச்செருகல்கள் இருக்கின்றன. அதனால தான் பிற்காலத்தில் வந்தவர்களெல்லாம் இந்த ஆன்மீகமே ஒரு முட்டாள்தனமானது என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் சுவாமிஜி காலத்தில், அதற்கு முந்தைய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காலத்தில் இந்த நாட்டின் ஆன்மீகம் என்பது அதல பாதாளத்திற்கே போய்விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன் அப்படி போய்விட்டது என்று சொன்னால், இதில் இடைச்செருகல், மூட நம்பிக்கைகள், தவறான கருத்துக்கள் புகுத்தப்பட்டு விட்டன. அதை பற்றி சுவாமிஜி சொல்லிவிட்டு, இவற்றையெல்லாம் நாம் சரி பண்ண வேண்டும், செம்மையாக்க வேண்டும், நம்முடைய சாஸ்திரங்களை சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இடையிலே வந்த கருத்துக்களை, முட்டாள்தனமான கருத்துக்களை எல்லாம் விலக்கி ஒதுக்கி தள்ளிவிட்டு உண்மையான கருத்துக்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார். அப்போதும் சீடர் என்ன சொன்னார் என்றால், அதெல்லாம் முடிகிற காரியமா சுவாமிஜி என்றால், சாஸ்திரங்களை எழுதியவர்கள் யார்? பெரிய பெரிய மகான்கள். அதில் போய் இடைச்செருகல் பண்ணுறவன்னா அவனும் பெரிய மகான் என்று தான் தன்னை நினைத்து கொண்டிருப்பான். அதை போய் நாம் ஆராய்ந்து பார்த்து, இதுதான் சரி, இதெல்லாம் தவறு, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு புதிய நூல்களை, புதிய சாஸ்திரங்களை இயற்ற வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு ஆற்றல் வேண்டும். அதெல்லாம் நம்மால் முடியுமா? நம்மால் முடியாது சுவாமியினர். வந்தது பார்க்கணும் கோபம் அவருக்கு. கோழையே, என்ன முட்டாள்தனமாக உளறி கொண்டிருக்கிறாய். ரொம்ப அன்புக்குரிய சீடர் அவர், யாரோ ஒருத்தனை திட்டுறதில்லை, அவருடைய பேரன்புக்கு பாத்திரமான சீடர் தான். ஆனால் அந்த முடியாது என்ற வார்த்தையை சொன்ன உடனே அவ்வளவு கோபம். என்ன உளறி கொண்டிருக்கிறாய், முடியாது முடியாது என்று சொல்லித்தான் இந்த நாட்டையே குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். மனித முயற்சியினால் முடியாதது ஒன்று இருக்கிறதா அப்படின்னார். அது பல இடங்களில் அந்த சீடர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சுவாமிஜி ஒன்று பேசும்போது அப்படியே அதன் மயமாகவே அவர் ஆகிவிடுவாராம். ஒரு இடத்துல அஞ்சாமையை பற்றி அவர் பேசி கொண்டிருந்தாராம். அதை கேட்டுட்டு இவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும்போது அஞ்சாமை என்கிற பண்பே ஒரு உருக்கொண்டு வந்தது போல எனக்கு அவர் தோன்றினார். அஞ்சாமை என்பது ஒரு பண்பு, அந்த பண்பு ஒரு மனித வடிவம் எப்படி இருக்கும், அப்படி அவர் எனக்கு காட்சி அளித்தார் என்று எழுதியிருக்கிறார். அதே போலத்தான் இப்போ முடியாது என்று சொல்லுகிறது முட்டாள்தனம், கோழைத்தனம் என்றெல்லாம் அவர் சொல்லும்போது, ஆம் அது உண்மைதான், முடியாது என்று சொல்லக்கூடாது என்ற உணர்வு அவருக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் நீண்டகாலமாக மனத்திலே பதுங்கி கொண்டிருந்த அந்த இயலாமை அவரை விட்டு போகலை. அதனால் சொன்னார்,
இதை நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் சாஸ்திரங்களை சீர்திருத்த வேண்டும், செம்மையாக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய பெரிய ஞானிகளாக அல்லவா இருக்க வேண்டும். அதுக்கு சில பேர்களெல்லாம் குறிப்பிட்டார், யாக்ஞவல்கியர், அவர் இவர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் திரும்பியும் வந்தால் வேண்டுமானா செய்யலாமே தவிர நம்மாலாம் முடியாது சுவாமிஜி என்றார். திருப்பியும் சொன்னார், என்னடா சொல்கிறார், அந்த யாக்ஞவல்கியர் யார்? அவரும் இந்த மாதிரி இடையறாது முயற்சி, தன்னம்பிக்கையோடும் இடைவிடாத முயற்சியோடும் உழைத்து கொண்டிருந்தவர். அந்த உழைப்பினால்தான் அவர் அந்த நிலையை அடைந்தாரே தவிர அவர் பிறந்ததினாலேயே அவர் அந்த நிலையை அடைந்து விடவில்லை. அதே நிலையை, சொல்லப்போனால் அதைவிட உயர்ந்த நிலையை நீ அடைய முடியும், அதை முடியும் என்று முதலில் நினை என்று சொன்னார். இப்படி பல சமயங்களில் முடியாது முடியாது என்கின்ற வார்த்தையை தூக்கி எறி, குப்பையில் போடு என்று சொன்னார். இன்னொரு சமயம் அவரே சொன்னார், சுவாமிஜி நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு நன்றாக புரிகிறது, நான் நன்றாக அறிந்து கொள்ளுகிறேன், ஆனால் உங்கள் போதனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் என்னால் முடியவில்லை, என்னுடைய வினைப்பயன் என்னை தடுக்கிறதுனார். இந்த வினைப்பயன்னு ஒரு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, ஆனால் ரொம்ப மோசமான வார்த்தை. அதாவது துன்பம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு வேண்டுமானால் அதை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயலாமைக்கு ஒரு செப்பாக்கட்டு கட்டுறது, இவர் அதான் சொன்னார், என்னுடைய வினை பையன் என்னை பிடிச்சி தடுக்குது சுவாமி, நானும் நீங்கள் சொன்னபடியெல்லாம் நடந்துடலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் முடியவில்லை. காரணம் வினைப்பயன். இந்த வினைப்பயன் அது இது என்பதெல்லாம் தூக்கி எறிடான்ட்டார். இப்போது நீ பெற்றிருக்கிற இந்த பிறவி உன்னுடைய பழைய வினைப்பயன் என்று வைத்து கொண்டால், இப்போது நீ செய்கின்ற இந்த செயல்களின் மூலமாக உன்னுடைய எதிர்காலத்தை நீ ஏன் நிர்ணயிக்க முடியாது? நீ ஏன் ஜீவன் முக்தனாக ஆக முடியாது? நிச்சயமாக முடியும். அதனால் பழவினை பயன் அது இது என்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே என்று சொன்னார். அது அவருக்கு சொல்லும் போதெல்லாம் அவருக்கு நல்லா தான் தோன்றுகிறது, மறுபடியும் சரிக்க விட்டுரும். அதனால தான் அவர் மீண்டும் மீண்டும் இது போல் ஒருத்தருக்கல்ல இருவருக்கல்ல அவரை நாடு பூராவும் இதையே தான் சொல்லி கொண்டிருந்தார். முடியும் என்று நம்புங்கள், முடியும் என்று நம்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி தான் ஒரு முறை பேசும்போது இந்த ரொம்ப நாட்களாக இப்படி ஏன் இவர் முடியாது என்று சொல்லுகிறார் என்கிற காரணத்தை சுவாமிஜி அறிந்து கொண்டிருந்தார் அல்லவா. அதனால் சொன்னார், காலங்காலமாக உங்களிடத்தில் இப்படியே சொல்லி உங்களை இப்படி ஆக்கி விட்டார்கள். சின்ன வயசுலேருந்தே உங்களை உருவாக்கும் போதே உன்னால் ஒன்றும் முடியாதுடா என்று சொல்லி உங்களை நம்ப வைத்து விட்டார்கள். அதனால் நீங்களும் எங்களால் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தானே. இன்று எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை வெளிநாட்டுக்காரர்களெல்லாம் செய்கிறார்கள். அது எப்படி முடிந்தது? உங்களைப் போல் நான் ஒருபோதும் முடியாது என்று நினைத்தது கிடையாது. முடியாது என்பதே என்னுடைய மனசில் வருவதே கிடையாது. அதனால் நீயும் அதுபோல ஆக முடியும். எப்போது ஆக முடியும்? அளவு கடந்த ஆற்றலும் எல்லையில்லாத அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் உனக்குள் இருப்பதாக நீ நினைத்தால், அந்த சக்திகளை வெளிப்படுத்த முடியுமானால் நீயும் என்னைப் போல ஆக முடியும் என்று சொன்னார். அப்போதும் அவர் அப்படி தான். ஆனால் சுவாமிஜி, இந்த ஆனால் தான் அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சுவாமிஜி, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி எங்களை உருவாக்குவதற்கு யாருமே இல்லையே. எங்களுடைய ஆசிரியர்களோ குருமார்களோ அல்லது வேறு யாருமோ இது மாதிரியான கருத்துக்களை சொல்லி எங்களை தன்னம்பிக்கை உடையவர்களாக, எதுவும் முடியும் என்று நாங்கள் நினைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டார். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கு மாற்றாக ஒரு உபதேசத்தோடும் ஓர் உதாரணத்தோடும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களிடத்திலிருந்து இந்த உண்மைகளை கேட்டு அதை புரிந்து கொண்ட பிறகு அதை அனுபவத்தில் அனுபவத்தில் கண்ட பிறகு அதை நாடெங்கும் போய் எடுத்து சொல்லு, எல்லாரிடத்திலும் சொல்லு, இதுதான் உண்மை, முடியும் என்பதை சொல் என்று சொன்னார். இப்போ நாங்கள் என்று சொல்வது இவர்களைத்தான் சொல்கிறார். குருதேவரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான சீடர்கள், அவர்களுக்குத்தான் தலைமை தாங்குபவராக சுவாமிஜி வந்தார். அதனால் இதுவரைக்கும் நீ வாழ்ந்ததோ கேட்டதோ எப்படியோ இருக்கட்டும், நாங்கள் கற்றது அவர் சொல்கிறார் சீடர், நாங்கள் இதுவரையிலும் கற்றது கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய படிப்பெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் போய் உட்கார்ந்துக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு தான் படிப்பு, இதுக்கு தான் கல்வி என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இதை தவிர நாங்கள் என்ன பண்ணுவோம் என்று கேட்டபோது தான் அதற்கு மாற்றாக நாங்கள் ஓர் உபதேசத்தோடு வந்திருக்கிறோம். உபதேசத்தோடு மட்டுமல்ல, உதாரணத்தோடும் தம்மையே தான் அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். நான் எப்படி இருக்கிறேன் பார், இதே மாதிரி தான் நீ, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இதுபோல் நீ ஆக வேண்டும், ஆக முடியும் என்று சொன்னார். அப்படி மீண்டும் மீண்டும் இந்த முடியும் முடியும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு தான் சுவாமிஜி வந்தார். அதனால தான் அவரை எல்லா இளைஞர்களுக்கும் வழிகாட்டி என்று சொன்னார்கள். பெரியவர்களுக்கும் அவர்தான் வழிகாட்டி. எதுவும் முடியும், மனிதனாக பிறந்த ஒருவனால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது என்கின்ற ஒரு மகத்தான செய்தியை இந்த உலகிற்கு வழங்குவது தான் சுவாமிஜி இந்த உலகிற்கு வந்ததனுடைய நோக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை இந்த உலகிற்கு வழங்கியதனுடைய நோக்கம் அதுதான். அதனால் மீண்டும் மீண்டும் அதையே அவர் சொல்லி சொல்லி அவர்களை உருவாக்கி கொண்டு வந்தார். அப்படி வருகிற போது அவரையே தமக்கு எடுத்துக்காட்டாக பல சமயங்களில் காட்டி கொண்டிருந்தார். நான் இப்படி இருக்கிறேன், நீங்களும் இப்படி ஆக முடியும். பல பேர், பல மகான்கள் என்ன செய்வார், நான் மகான், நீங்கள்லாம் என்ன வணக்கம் போட்டு போயிருங்க அப்படின்ட்டு சொல்லுகிறவர்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மகான்தான், உங்களை மற்றவர்கள் வணங்கக்கூடிய நிலைக்கு உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அவர் நாடு பூராவும் சுற்றி பார்த்த போது இந்த நாட்டினுடைய அவல நிலையை பார்த்தார். ஒரு காலத்தில் உலகிற்கே ஆன்மீகத்தை வழங்கக்கூடிய ஒப்பற்ற நாடாக இருந்த இந்த தாய் திருநாடு இன்று ஆன்மீகம் என்றால் என்னவென்றே அறியாத நிலைக்கு கீழே போய்விட்டது. அதனால் மக்கள் தன்னம்பிக்கை இழந்தவர்களாகிவிட்டார். ஆன்மீகம் என்பதே தன்னம்பிக்கையை உண்டாக்குவதற்குத்தான், என்னால் முடியும் என்பதுதான். ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்தியாவின் வடகோடியிலிருந்து தென்கோடி வரைக்கும் அவர் சுற்றுப்பயணம் செய்த போது பார்க்கிற இடமெல்லாம் மக்கள் பரிதவித்து கொண்டிருப்பதை கண்டார். இதிலிருந்து மீள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்களாக இருப்பதை கண்டார். நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், இப்படியே இருந்து இப்படியே போயிட வேண்டிதான் என்ற மனப்பான்மை படைத்தவர்களாகத்தான் இந்த நாட்டு மக்கள் இருந்தார்கள். அதற்கு என்ன காரணம், உண்மையான ஆன்மீகத்தை இவர்கள் உணரவில்லை. உன்னை நீ அறிவதுதான் உண்மை ஆன்மீகம் என்பது. அதனால தான் அப்படி சொன்னார். அதை அறியாதவர்களாக இப்படியே வெந்த சோத்தை தின்னு விதி வந்தால் போய் சேரு, அப்புறம் அந்த வெந்த சோறும் கிடைக்காம போயிடுற நிலையும் வந்துவிடும். என்ன செய்வது, இதை மாற்ற வேண்டும். இப்படி நாடு பூரா. ஆனால் இந்த நாடு உண்மையிலே இப்படிப்பட்ட நாடா என்றால், பாரதி அழகாக பாடி வைத்திருக்கிறான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனன் வாயுற வாழ்த்தேனோ என்று சொல்லுகிறார். இந்த நாடு எப்பேற்பட்ட நாடு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. இப்படி என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது என்று அழுது கொண்டு இருப்பவர்கள் அல்ல. எந்தையும் தாயும் மகிழ்ந்துன்னா எப்படி ஆனந்தமாக இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் நிறைவு கண்டால் தானே மகிழ்ச்சி வருகிறது. அப்படி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்த நாடு தான். அவர் முந்தையர், அவர்களுக்கு முன்னால் தலைமுறை தலைமுறையாக பல 1000 ஆண்டு வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. வாழ்ந்து முடிந்தது என்றால் என்ன, இருந்தார்கள் போனார்கள் என்பதா? அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. எத்தனை கருத்துக்கள், வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற அற்புதமான கருத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்துகிறேன் என்று பாரதி சொன்னார். அது மட்டும் போதுமா? வந்தனை கூறிவிட்டால் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதையும் பாரதியார் வலியுறுத்தினார். அதனால தான் அவர் சுவாமிஜியை பெரிதும் போற்றினார். இப்பேற்பட்ட நாடு, அற்புதமான ஆன்மீக கருத்துக்கள், உலகியல் கருத்துக்களும் கூட, மக்கள் எப்படி வாழ வேண்டும், மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொன்ன ஏராளமான சாஸ்திரங்கள் இந்த நாட்டில் தோன்றி இருக்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் அவற்றை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவையும் புறக்கணித்து விட்டு அப்படியே காலந்தள்ளி கொண்டிருக்கிற நிலையை பார்த்தார் சுவாமிஜி. இதிலிருந்து இவர்களை மீட்க வேண்டும், அதற்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்த போதுதான் இந்த பேருண்மையை இவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர் அதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய இறுதி மூச்சை விடுகிற வரையிலும் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று தான் சொல்லி கொண்டிருந்தார். அது சாதாரண செயலில் கூட அதை காட்டலாம். இது காரணம் என்னவென்றால், நான் ஆன்மா என்பதை ஒருவன் எப்போது உணர்கிறானோ அப்போது அவன் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதை உன்னதமான முறையில் நிறைவேற்ற முடியும். சுவாமிஜி சிகாகோவில் பேசினார், அமெரிக்காவில் அவ்வளோ பேசினார், பிரிட்டனில் பேசினார், உலகத்தையே வென்றார், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்.
இவையெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள் என்பது நமக்கு புரிகின்றது. அது மட்டும்தானா என்றால் சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில் இன்னொரு தடவை இதே சீடர் அவரிடத்தில் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, சுவாமிஜி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னார். அவர் சொன்ன நிகழ்வு வேறு, ஆனால் அவர் வியந்து பேசினார். எதுக்காக அவர் சொன்னார்னு சொன்னால், சுவாமிஜியோடு அவர் பேசி கொண்டு இருக்கிற போது ஒரு மேல்நாட்டு சிஷியை வந்துட்டு போனாங்க. சுவாமிஜியினுடைய மேல்நாட்டு சிஷியை ஒரு அம்மா வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசி கொண்டு இருக்கும்போது வந்து சுவாமிஜி இடத்துல இதை கேட்டுட்டு அந்த பக்கம் போனாங்க. ரொம்ப மரியாதையோடு நின்று பேசிட்டு போனாங்க. இவர் அப்படியே பார்த்து பிரமிச்சு போயிட்டார். ஏனென்றால் அந்த காலம் அதை சொல்கிறார் அவர், இந்த காலத்தில் இது மிக அதிசயம்னார். எப்படி அதிசயம்? அந்த காலம் எப்பேற்பட்ட காலம் என்றால், இங்கே ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். ஆங்கிலேயர்களை கண்டுவிட்டால் அவன் இங்கேயோ ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருந்தால் இங்கே எழுந்திரிச்சுன்னு வணக்கம் போடுவார்கள் மக்கள். அவன் திரும்பியே பார்க்க மாட்டான், அவன் பாட்டு போயிட்டுருப்பான். அந்த காலகட்டத்தில் அந்த ஆங்கில நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள் இவருக்கு வணக்கம் போட்டுட்டு போகிறாங்க. அதை தான் சீடர் கேட்டார். இது மிக மிக அற்புதமாக இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதிசயமாக இருக்குதுன்னார். இது என்னடா பெரிய அதிசயம், இந்த உடம்பு ரொம்ப நாள் இருந்தால் நிறைய அதிசயத்தை பார்ப்பேன்னார். அந்த அளவுக்கு அதிசயத்தை தாங்கக்கூடிய சக்தி நம்ம மக்களுக்கு இல்லைன்னு தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டார். ரொம்ப நாள் இருந்திருந்தார்னு வச்சுக்குவோம், ரொம்ப அளவுக்கு மீறிய அதிசயங்களாக போய்விடும். சரி போதும், இதை வைத்துக்கொண்டே இந்த நாட்டு மக்கள் ஓய்வு பெற்றுவிட முடியும் என்பதனால் அதோடு அவர் நிறுத்தி கொண்டு விட்டார் போல இருக்கிறது. இப்போதும் அதே மாதிரி அவரோடு பேசி கொண்டு இருக்கிற போது இதுபோல் பல கருத்துக்களை பேசுவார். பேசும்போது உங்கள் வாழ்க்கையே அற்புதம் நிறைந்ததாக இருக்கிறது, அதிசயம் நிறைந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம், மேலை நாடுகளிலே அவர் செய்த சாதனைகளையெல்லாம் இவர் நன்கு அறிந்து வைத்திருந்ததுனால தான். ஆனால் அவை மட்டும்தானா என்று பார்த்தால், அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சாதாரண ஒரு நிகழ்வுகளில் கூட இதை சாதிக்க முடியும், என்னால் முடியும் என்பதற்கு பல நிகழ்வுகள், பல சான்றுகள் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் அவருக்கு மிகவும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டது சுவாமிஜிக்கு. ஏனென்றால் ஒரு மானிட உடம்பு எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை போல் 1000 மடங்குக்கு மேலாக உழைத்தவர் சுவாமிஜி. அதனால் உடல் நலிவுற்று விட்டது. அப்போது அவர் சுவாமிஜி கூட இருந்த சகோதர துறவிகளில் நிரஞ்சனானந்தர் என்பவர் ஒருத்தர், அவர் கொஞ்சம் ஆயுர்வேத சிகிச்சை பண்ணிக்கொள்ளுங்க சுவாமிஜி, இது கொஞ்சம் நல்லா ஆயிரும்னு சொன்னார். அப்படியாப்பா சொல்கிற, சரி நீ விருப்பம்னா பண்ணிக்கிறேன்ட்டார். அவருக்கு அதில் ஒன்றும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, குருதேவரை போல தான். ஆயுர்வேத சிகிச்சை பண்ணணுங்கிறியா, பண்ணிக்கலாமேன்ட்டார். உடனே ஆயுர்வேத வைத்தியர் வந்தார். அவர் அதுக்கான மருந்துகளை எழுதி கொடுத்தாரு. சிகிச்சை தொடங்குவதற்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி பேச்சு நடக்குது. அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த வைத்தியம் தொடங்கலான்ட்டார். இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை தான். அதனால் அவர் 3 வாரத்துக்கு இந்த வைத்தியம் தொடர்ந்து பண்ணிக்கொள்ளணும். 3 வாரம் மருந்து சாப்பிடணும். அதுக்கு பத்தியமும் உண்டு. இந்த ஆயுர்வேதம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியத்திலெல்லாம் பத்தியம் இருக்கணும். பத்தியம் இருந்தால் தான் அது முழுமையாக பலன் கொடுக்கும். அப்போ பத்தியம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம ஆள் மருந்தெல்லாம் சாப்பிட்றலாம், நான் பத்தியத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்பாங்க. அது அந்த வைத்தியத்தில் ஆகாது. இங்கேயும் அது போல தான். என்ன பத்தியம்னா, உப்பு சேர்க்கக்கூடாது. சரி, அது கூட சில பேர் இருந்துருவாங்க, உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்டு பழகிடுவாங்க. தண்ணீரே குடிக்கக்கூடாது, இது ஒரு நிபந்தனை. இந்த 2 தான். தண்ணீர் குடிக்கக்கூடாது, உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாது, மருந்து சாப்பிட்டா போதும், உடம்பு நல்லாயிடும் என்பது தான் வைத்தியர் கொடுத்த நிபந்தனை. சரின்ட்டார் சுவாமி, வேறு ஒன்றுமே சொல்லலை. அது எப்படிப்பா முடியும், அப்படியாலாம் கேட்கல. சரி அப்படின்ட்டார். அப்புறம் அவர் போன பிறகு இந்த சீடர் கேட்டார், சுவாமிஜி என்ன இப்படி அவர் சொல்லிட்டு போகிறார், நீங்களும் சரின்ட்டீங்க, நீங்கள் சும்மாவே அடிக்கடி தண்ணீர் குடிப்பீர்களே, இப்போதோ சரியான வெயில் காலமாக வேறு இருக்குது, எப்படி தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும்னு கேட்டார். எல்லாருக்கும் தண்ணீர் குடிக்கிறது பழக்கம் தானே, தண்ணீர் உடம்புக்கு தேவைன்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க. தண்ணீர் குடித்து தான் ஆகணும். இப்போ நம்ம கூட பார்த்தா ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கலாம், முதல்ல 2 மடக்கு தண்ணி குடிப்போம், 2 மடக்கு தான் குடிப்போம். ஆனால் 2 மடக்கு குடிச்சிட்டா தான் அந்த 1 மணி நேரம் அது பாட்டுக்கு ஓடும். ஒருவேளை என்றைக்காவது அப்படி தண்ணீர் குடிக்க மறந்து விட்டு உட்காந்துட்டா கூட கொஞ்ச நேரத்தில் தொண்டை வறண்டு போன மாதிரி தோன்றும். அது வறண்டு போகுதோ இல்லையா, நமக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிடும், அடாடா தண்ணி குடிக்காம விட்டோமே அப்படின்னு நினச்சி தொண்டை வறண்டு போன மாதிரி தோன்றும். இது கொஞ்ச நேரத்துக்கு.
அவருக்கு 3 வாரம் தண்ணீரே குடிக்கக்கூடாது. இது எப்படி சாத்தியம் என்று அந்த சீடர் கேட்டார். நீ என்ன பேசுகிறாய்? ரொம்ப முட்டாள்தனமாக அந்த ஆள் பேசுகிற மாதிரி அவர் சொல்கிறார் சுவாமிஜி. நீ என்னப்பா பேசுகிற? தண்ணி குடிக்க முடியாதா? ஏன் குடிக்காமல் இருக்க முடியாதுன்னா சொல்கிறேன். ஏன் முடியாது? அந்த சிகிச்சை என்றைக்கு தொடங்குகிறதோ அன்றைக்கு காலையில் நான் ஓர் உறுதி எடுத்துக்கொள்வேன், இன்றிலிருந்து 3 வாரங்களுக்கு நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் என் மனசுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானே தண்ணீரை எடுத்து ஊற்றுனா கூட அது உள்ளே இறங்காதுரா. இது என்ன பெரிய ஆச்சரியமா நீ சொல்கிறேன்னர். உன்னால் முடியாதது உலகத்தில் ஒன்றுமில்லை. நான் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு விட்டால் அதை என்னால் செய்ய முடியும். இது ஒரு சாதாரண நிகழ்வு. பெரிய ஆன்மீக சாதனை பண்ண சிகாகோவில் பேசினது அப்படி இப்படி அதெல்லாம் மற்றவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயங்கள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த மன உறுதி இருந்தால், நம்ம நிறைய பேரை பார்க்குற இதே மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க, பத்தியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் எந்த பத்தியம் சொன்னாலும் சொல்கிறேன், இந்த காலையில் எழுந்த உடனே இந்த பெட் காஃபியை மட்டும் குடிச்சிக்கிறேன்னு, அதுக்கப்புறம் பற்றி இருந்துடுறேம்மா, அதைத்தானா கண்டிப்பாக தவிர்க்கணும் பாரு அவர். அப்போ இந்த வைத்தியத்தையே தவிர்த்திருந்தேம்மா இவன். இது மாதிரி தான் நம்ம உலகத்தில் நிறைய பார்க்குறோம். ஆனால் சுவாமிஜி எப்பேற்பட்ட உதாரணத்தை காட்டியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் நான் வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். இதை போல அவர் வாழ்த்து காட்டியவர். எதுவும் என்னால் முடியும், அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் சீடருக்கும் மற்றவர்களுக்கும். அப்போ இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன என்றால் அந்த ஆத்மா, நான் ஆன்மா, இதெல்லாம் இந்த எதனால் வருது? அடிக்கடி தண்ணீர் குடிப்பதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள் தான். ஆன்மாவுக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாதுன்னு தானே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. அப்போ அது உண்மையாக நான் செய்து காட்ட வேண்டாமா என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். ஆகவே நாம் ஆன்மா என்பதனை அறிந்து கொண்டு விட்டால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும். முடியாது என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. இதை அறிந்து கொள்வது தான் உண்மை ஆன்மீகம். இதை அறிந்து கொண்டு விட்டால் மகத்தான செயல்களை செய்வதும் சாத்தியம்தான். மகத்தான காரியங்களுக்கு உதவியாக இருப்பது கூட ஒரு சாதனை தான். இப்போ சுவாமிஜி இப்போ இதெல்லாம் சொல்கிறாரு, நீ என்னை போலாக முடியும் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னதை பார்த்தோம். இன்னொரு சமயம் ரொம்ப ஒரு உன்னதமான நிலையில் இருந்து கொண்டு ஒன்று சொன்னார். என் பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் என்னை விட 100 மடங்கு உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் மகத்தானவர்களாக ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும்னர். இப்போ சுவாமிஜியை பற்றி அறிந்து கொள்ளவே முடியாதுங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துட்டு, இப்போ இந்த சீடரே ஆரம்பத்தில் சொன்னார் அல்லவா, உங்களையே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, நான் குருதேவரை எப்படி அறிந்து கொள்வேன் என்று சொன்னதை பார்த்தோம். இதுபோல் பல பேரும் சொன்னதை பார்த்துருக்கிறோம். சுவாமிஜி யார் என்று அறிந்து கொள்வதால் அவரால் தான் முடியும் என்று சுவாமிஜியே பின்னால் சொல்லப்போவதையும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போது அவர் என்ன அவரை எப்பேற்பட்டவர் என்பதை அறிய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அவ்வளவு மகத்தான ஒரு மனிதர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை விட 100 மடங்கு உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கேட்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. எப்படியா ஆக முடியும்? அவரை விட 100 மடங்கா? அதில் 100ல் 1 பங்கு ஆனால் போதாதா? 1000ல் 1 பங்கு ஆனால் போதாதா? அப்படி தானே தோன்றும். ஆனால் இதனுடைய உட்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ராமாயணத்துக்கு போனால் தெரிந்து கொள்ளலாம். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமர் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அதுக்கு பேரே ராமாயணம். அந்த ராமாயணத்தில் அவன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கட்டளை பிறந்தது கைகேயின் இடத்திலிருந்து. உங்கள் அப்பா சொன்னாருன்னு வேறு சொல்லிட்டா. ராமர் காட்டுக்கு போயிட்டார். பரதன் முடிசூட்ட வேண்டும், அவன் முடியாதுன்ட்டான். மீண்டும் ராமனை அழைத்து கொண்டு வந்து அரசனாக்குவேன் என்று சொல்லிவிட்டு காட்டுக்கு போனான். காட்டில் அவன் போகும்போது குகன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ராமர் இடத்துல அளவு கடந்த பக்தி கொண்ட குகன் நின்று கொண்டிருக்கிறான். இவன் கூட நின்று பல பேர் போகிறாங்க. அதனால் பார்த்தா ஒரு படை திரட்டி கொண்டு வருவது மாதிரி அவனுக்கு தோன்றியது. ஏன் இவன் இங்கே வருகிறான்? நாட்டிலே ராமன் இருக்க விடாமல் காட்டுக்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் காட்டிலும் அவனை இருக்க விடாமல் காலி பண்ணி விடுவதற்கு தான் வருகிறான் போல இருக்கிறது என்று குகன் தீர்மானம் பண்ணிவிட்டு, பார்த்தலாம் என்ன மீறித்தானே இவன் போகணும், என்ன மீறி போயிடுவானா பார்க்கலாம் என்று அப்படியே வில்ல பிடிச்சி நின்னானான். வந்தால் இங்கேயே அவனை காலி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் தானே அவன் அங்கே போக முடியும், நான் விட்டால் தானே போக முடியும்.
அப்படின்னு அவ்வளவு கோபாவேசத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த குகன் பக்கத்தில் பரதன் வந்தவுடனே அவன் கையில் இருந்த வில்லு தானாக கீழே விழுந்துட்டான். ஏனென்றால் இவனுடைய முகத்தை பார்த்தவுடனே, அவனுடைய தோற்றத்தை பார்த்தவுடனே சோகமே வடிவமாக இருக்கிறான் பரதன். இவன் போருக்கு வந்திருக்கிறான், ராமனை அழித்து விடுவதற்கு வந்திருக்கிறான் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நிலை மாறி இவன் வருத்தத்தோடு வந்திருக்கிறான், சோகத்தோடு வந்திருக்கிறான் என்பதை குகன் புரிந்து கொண்டான். என்ன காரணம் என்று கேட்டபோது அவன் சொன்னான், என் தாய் தவறு செய்து விட்டாள், நான் அண்ணனை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன், அவனை அரியணையில் அமர்த்துவதற்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னவுடனே அந்த குகன் சொன்னானா, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணை தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியும் நன்மான்னா. பா, ராமன் காட்டுக்கு போனது என்ன, தந்தை கட்டளை இட்டார் என்று தாய் சொன்னாள். அப்போ தந்தை சொல்லையும் தாய் சொல்லையும் மீறக்கூடாது என்று ராமன் காட்டுக்கு வந்தான். ஆனால் உனக்கு உன்னுடைய தாயும் தந்தையும் சேர்ந்து கொடுத்த அந்த மணிமுடியை நீ துறந்து அது ராமனுக்குத்தான் கொடுப்பேன் என்று வந்திருக்கிறாயே, அப்படியானால் உன்னோடு ஒப்பிட்டால் அந்த ராமன்லாம் ரொம்ப சாதாரணன். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியும் நம்மா. 1000 ராமர்கள் ஒன்று சேர்ந்தால் கூட பரதா உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று சொன்னான். அப்போ உண்மையிலேயே பரதன் ராமனை விட மேலானவன் என்று அர்த்தமா? அவனை அப்படி செய்ய வைத்தது எது? அவன் ராமன் மீது கொண்டிருந்த அந்த பக்தி தான். இது கூட பரவாயில்ல, பின்னால் காட்டுக்கு போனால் ராமன் திரும்பி வரமாட்டேன்ட்டான், இன்னும் உங்களோட பாதுகையை கூட நான் அதை வைத்துக்கொண்டு ஆட்சி பண்ணுகிறேன்னு சொன்னான். திரும்பி வந்து அதே மாதிரி 14 ஆண்டுகள் இருந்தான். 14ஆவது ஆண்டு முடியும் போது நீ உடனே வந்து என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நான் நெருப்பில் மூழ்கி விட வேண்டாம். அந்த 14 ஆண்டு முடியும் போது கொஞ்சம் அங்கங்கே சில இடத்துல நின்று கொஞ்சம் தாமதமாகி விட்டது. அப்புறம் அண்ணன் வரமாட்டான் போல இருக்குது, வேண்டுமென்றே என்னை புறக்கணித்து விட்டான், இனிமேல் நான் இருப்பதில் பயனில்லை என்று நெருப்பு மூட்ட சொல்லி அதில் இறங்குவதற்கு தயாராகிவிட்டான். அப்போது இருக்கிறவர்களெல்லாம் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், அவன் கேட்கவில்லை. கடைசியாக கோசலை வந்தாள், ராமனுடைய தாயாகிய கோசலை தான் வந்து அவனை தடுத்து, டே நில்றான்னு சொல்லிட்டு வந்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டபோது தான் அவன் சொன்னான், அவனுக்குரிய அரசை அவன் சார்பில் இவ்வளவு நாட்களாக நான் ஆண்டு கொண்டிருந்தேன், ஆனால் அவன் மீண்டு வரவே இல்லை என்றால் நான் இனி இருந்து என்ன பயன் என்று சொன்னான். அப்போ கோசலை சொன்னாள், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணில் அண்ணல் நின் அருளுக்கு அருகராவரோன்னு சொன்னான். அடையே பரதா, எண்ணற்ற கோடி ராமர்கள் ஒன்று சேர்ந்தால் கூட உனக்கு நிகராக மாட்டார்கள் என்று அந்த ராமனை பெற்ற கௌசலையே சொல்கிறான். அப்போது உண்மையிலேயே அது எப்படி ராமனை விட பரதன் அவ்வளோ மேலானவன் என்று தானே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உண்மையா இல்லையாங்கிற ஆராய்ச்சி விட்டுறலாம். அந்த அளவிற்கு அவனை உருவாக்கியது எது என்றால் ராமன் மீது கொண்டிருந்த அந்த பற்றும் பாசமும் பக்தியும் காரணம். அப்போ காரணம் யார்? ராமன் தான். பரதனை அந்த அளவுக்கு உயர்த்தியவன் யார் என்றால் ராமன் தான். அதை போல தான் இங்கேயும் என்னை விட நீங்கள் 100 மடங்கு சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் உள்ளத்துக்குள்ளே அப்படி பதிய வைத்து கொண்டால்தான் அவர் என்ன நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த நிலையை நாம் அடைய முடியும். உண்மையிலேயே அதை அவரோட நாம் 100 மடங்கு மேலே ஆயிடுவோம் என்றெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவரே என்ன சொன்னார், ஒரு சமயம் சொன்னார், இதே சீடர் சரத்சந்திர அவரும் சுவாமிஜியும் பேசும்போது பல தடவை அவர் பல கருத்துக்களை சொல்லி வரும்போதெல்லாம் இவர் என்னால் முடியலை என்று சொல்லி கொண்டிருந்தாலும் ஒரு தடவை என்ன சொன்னார் என்றால், சுவாமிஜி நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்துக்களெல்லாம் இப்போது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதில் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் உங்கள் பெயரை சொல்லுகிறார்கள், சுவாமி விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்களோ அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களே சொல்லுவது போல பேசுகிறார்கள். உங்கள் பேரை சொல்லாமல் அவர்கள் கண்டுபிடித்து சொன்னது போல பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ ஆனால் உங்களுடைய கருத்து இப்போது எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார். அப்போது சுவாமிஜி சொன்னார், என் பேரை அவன் சொன்னா என்ன சொல்லலைன்னா என்னடா, என்னுடைய பெயரை அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது, என் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொன்னார். அதனால் இவர் சுவாமிஜியினுடைய பெயரை சொல்லுகிறதோ சொல்லாததோ அவர் ஒரு பெருசாக நினைக்கிறதே இல்லை என்கிற போது அவரை விட நாம் 100 மடங்கு அதிகமாயிட்டோம்னா உண்மையிலே பெருமை தான் படுவார், மகிழ்ச்சி தான் அடைவார்.
ஆனால் நாம் நம்மையே ஏமாற்றிக்கொள்ளக்கூடாதல்லவா? அதனால் அவருடைய அந்த போதனைகளை நாம் பின்பற்ற கற்றுக்கொண்டாலே போதும். அதனால் இந்த பரதன் எப்படி ராமனை நினைத்து அவ்வளோ உன்னத நிலைக்கு போனானோ அதுபோல இது எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால், வரலாற்றில், புராணங்களில், இதிகாசங்களில் மகத்தான வாழ்க்கை இருக்கிறார்கள். அந்த மகத்தான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு எவ்வளவு பெருமையோ அதே அளவு இவர்களுக்கும் பெருமை உண்டு. இப்போ நம்ம பரதனை பற்றி சொன்னோம், இப்போ லட்சுமணனும் அதே மாதிரி தான். இப்போ ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்பது தான் கட்டளை, லட்சுமணன் போக வேண்டும் என்று கட்டளை கிடையாது. ஆனால் அவன் போயிட்டான், கூடவே போயிட்டான். அவன் ராமனும் சீதையும் ஆசிரமத்தில் இருந்தால் இவன் அப்படியே நின்று கொண்டு வில்லை பிடித்து வில்லை ஊன்றிய கையோடும் போடும் நின்றான். கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான், இமைப்பிலன் நயனம் என்றான். கண்ணையே இமைக்காமல் சிமிட்டாமல் காவல் காத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தங்க வேண்டிய இடத்துல அவனை குடிசை போட்டு கொடுப்பான், உணவு வேண்டுகிற இடத்துல அங்கே போய் எதையாவது கிடைக்கிறத கொண்டு வந்து கொடுப்பான். இவ்வளவு சேவைகளையும் அந்த 14 ஆண்டுகள் அவன் ஆனந்தமாக செய்து கொண்டிருந்தான். அதெல்லாம் சேர்ந்து தானே ராமன் அவதாரம் பண்ணினது எதற்காக? நல்லாரை காப்பதற்கு, தீயாரை அழிப்பதற்குன்னு பொதுவாக சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக ராவணனை அழிப்பது இந்த ராம அவதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அதற்கு இதெல்லாமே அடிப்படையாகத்தான் அமைந்திருக்கிறது. பரதன் செய்த அந்த நிகழ்வு, அவன் சார்பில் 14 ஆண்டு அவன் அந்த நாட்டை நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்தான் அல்லவா? இவன் நிம்மதியாக இங்கே காட்டில் இருக்க முடிந்தது இவனாலே. லட்சுமணனோ அவனுக்கு துணையாக இருந்து கொண்டிருந்தான். இதோடு போய்விடவில்லை. சீதையை கவர்ந்து சென்ற பிறகு தேடி அலைகின்ற போது ஜடாயுவை பார்த்தார்கள். எங்கே போயிருக்கிறாள் சீதை, எங்கே எடுத்து கொண்டு போனான், யார் எடுத்து கொண்டு போனான் என்று தெரியாத போது ஜடாயு என்கிற கழுகு அரசன் பார்த்தான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது பார்த்து தடுத்து நிறுத்தி போராடி அவன் உயிரே போய்விடுகிற நிலை வந்தபோது கூட நான் உயிரை விடமாட்டேன். எது வரைக்கும் என்றால் ராமரை பார்த்து இந்த உண்மையை சொல்ல வேண்டும், அப்படியானால் தான் அவரால் மீட்க முடியும். அதுவரைக்கும் நான் உயிரை பிடித்து வைத்து கொண்டிருப்பேன். குற்றுயிரும் கொலை உயிரமாக கிடக்கக்கூடிய நிலையில் நான் உயிரை விடமாட்டேன் என்று நினைத்து அதே மாதிரி உயிரை வைத்திருந்து அந்த செய்தியை சொன்னான். அப்போது உன்னால் முடியாதது உலகத்தில் ஒன்றும் இல்லை, அவனால் அது முடிந்தது. அதே மாதிரி செய்தி சொன்ன உடனே அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. அப்போ அவனுக்கும் அதில் எவ்வளோ பங்கு இருக்கிறது. அதே மாதிரி சம்பாதி, ஜடாயு அவன் தூக்கிட்டு போயிட்டாங்கிறத மட்டும் சொன்னான். எங்கே போனால் எங்கே சீதை இருக்கிறாள் என்பதெல்லாம் தெரிய வேண்டும் அல்லவா? அதே இந்த சம்பாதி, ஜடாயுவனுடைய சகோதரனாகிய சம்பாதி, அவனுடைய கழுகு பார்வைன்னு சொல்கிறாங்கல்லவன், எவ்வளவு தூரத்தில் நடந்தாலும் தெரிஞ்சிடும். அவனுக்கு அது மாதிரி தெரிந்து இலங்கையில் சீதை அசோகவனத்தில் இருக்கின்றாள், சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள், நீங்கள் போய் மீட்டு கொண்டு வாருங்கள் என்று அவன் சொன்னான். அதனால தான் இவர்களால் எளிதில் போக முடிந்தது. அப்போ அவனுக்கும் அதில் பங்கு இருக்கிறது அல்லவா? இதெல்லாவற்றையும் விட நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு தொடர் என்னென்னா, ராமருக்கு அணில் செய்த மாதிரி நான் செய்கிறேன்னு பல பேர் சொல்லுவாங்க. பாலம் போடும்போது அந்த அணில் கூட ஒரு பங்கு கொடுத்ததுன்னு சொல்கிறோம். இப்போ இவ்வளவும் சேர்ந்து தான் ராமருடைய வெற்றிக்கு காரணம். அப்போது ஒரு பெரிய மகத்தான செயலை செய்யும்போது, உன்னால் முடியாதது உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று சுவாமிஜி சொன்னது போல், ஒரு மகத்தான காரியத்தில் ஒருவர் ஈடுபட்டு அதில் வெற்றி அடையும் போது அதற்கு உறுதுணையாக இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களும் மகத்தான செயலை செய்தவர்களாகத்தான் அர்த்தம். அவர்களால் இது இன்னும் சிறப்பாக எளிதாக முடிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு வரலாறு, பழைய வரலாறு இருக்கிறது. வாசஸ்பதி என்று ஒருவர் இருந்தார் அந்த காலத்தில். அவருடைய குருவினிடத்தில் ரொம்ப நல்ல மாணவராக கல்வி பயின்று வந்தார். கல்வி பயிலும் போதே அவர் குருவை மிஞ்சிய சீடர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மேதையாக இருந்தார். அப்புறம் கல்வி பயிற்சி முடிந்த பிறகு சில நூல்களெல்லாம் எழுதினார், சாஸ்திரங்கள். அதை பார்த்துட்டு அவருடைய குரு சொன்னார், அவருக்கு ஒரு ஆசை, இப்போ ஏற்பட்ட சீடன் கிடைத்திருக்கிற போது நாம் இவன் நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. அதுக்காக அவர் என்ன கேட்டுக்கொண்டார் என்றால், அப்பா நீ இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கிறார் அல்லவா, அதை இன்னும் எளிமையாக எல்லாரும் புரியக்கூடிய வகையில் நீ விளக்க உரை எழுதினார். பிரம்மசூத்திரம் மிக கடினமான ஒரு நூல். நம்முடைய மதத்தினுடைய பிரஸ்தானத்திரயம் என்று சொல்வார்கள். முக்கியமான அடிப்படையான 3 நூல்கள், அதில் அந்த பிரம்மசூத்திரமும் ஒன்று. அதை படித்து புரிந்து கொள்வதே ரொம்ப கடினம். அதனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் விளக்க உரை எழுத வேண்டும் என்பது தான் அந்த வாசஸ்பதிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சரின்ட்டார் இவர். குரு சொன்னார், அதை நம்ம மீற முடியாது. அவருக்கும் தெரியும் இது ரொம்ப கடினமானது என்று, இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்.
அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த காலத்திலலாம் விளக்க உரை எழுதுவது என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு செய்யுளுக்கோ வேற ஒன்றுக்கோ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் எழுதுகிற மாதிரி கிடையாது. இது ஆன்மீக தத்துவங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல். அதை எழுத வேண்டும் என்று சொன்னால் அதை அனுபவித்து எழுத வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் முதல்ல நாம் சாதனையாக செய்து பார்க்க வேண்டும். அது உண்மைதான் என்பதை நாம் அனுபவத்தில் உணர வேண்டும். அப்படி உணர்ந்த பிறகு அதை அடிப்படையாக கொண்டு அதற்கு விளக்க உரை எழுத வேண்டும். அதனால் இவர் அதிலிருந்து தம்முடைய வாழ்க்கையை அதற்கே அர்ப்பணித்து கொண்டு விட்டார். உரை எழுத ஆரம்பித்ததிலிருந்து கொஞ்சம் படிப்பார், அப்புறம் உட்கார்ந்து தியானத்தில் மூழ்கி விடுவார். அது எத்தனை மணி நேரம்லாம் சொல்ல முடியாது. மணி நேரமாக இருக்கலாம், நாளாக இருக்கலாம், வாரமாக இருக்கலாம். அந்த படித்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அப்படியே மூழ்கி போய் விடுவார். திடீரென்று அவருக்கு தோன்றும், உடனே எழுந்து வந்து கிட்டு கிட்டுன்னு எழுதுவார். அடுத்ததை படிப்பார், மீண்டும் போய் உட்காருவார். இப்போ இதை தவிர அவருக்கு வேறு வேலையே இல்லாமல் போய்விட்டு எல்லாவற்றையும் மறந்து விட்டார். தம் உடலை மறந்தார், இந்த உலகை மறந்தார், உணவை மறந்தார், உறக்கத்தை மறந்தார், ஓய்வை மறந்தார். வேறு எதுவுமே அவருக்கு தேவையில்லை. இதை எழுதி முடிப்பது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று அதிலேயே ஒன்றி போய்விட்டார். எத்தனை நாள் என்றெல்லாம் தெரியாது, ஆண்டு கணக்கில் இருக்கும். ஒரு வழியாக எழுதி முடித்து விட்டார். அவருக்கே ஒரு நிறைவு, நல்லா எழுதிட்டோம், அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து எழுதிவிட்டோம், நம்முடைய குரு நமக்கு இட்ட கட்டளையை சிறப்பாக நிறைவேற்றி விட்டோம் என்கிற மன நிறைவு அவருக்கு ஏற்பட்டது. அப்பாடா அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கம் அந்த வெயில் படுகிற இடத்துல இவ்வளோ நாளாக காலையில் எப்போது சூரியன் உதிக்கிறது, மாலையில் எப்போது மறைகிறது ஒன்றுமே தெரியாது, அப்படியே இருப்பார். இப்போதான் கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக பார்க்கும்போது தெரியுது, அந்த இடத்துல வெயில் அடிக்கிறது, அந்த வெயில் காரணமாக ஒரு நிழல் ஆடுகிறது தெரியுது, யாரோ அந்த இடத்துல நிற்கிறார்கள் என்பது தெரிந்தது. யாரோ நிற்கிறாங்களேன்ட்டு, யார் அது அப்படின்னாரு. அங்கேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு பெண்மணி. அந்த வரலாற்றை எழுதுகிறவர்கள் எப்படி எழுதுகிறார்கள்னா வணக்கத்திற்குரிய பெண்மணின்னு எழுதுகிறாங்க. சாதனை செய்தவர் யார்? இவர் தான். யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை, பிரம்மசூத்திரத்திற்கான விளக்க உரையை எழுதி முடித்தது என்பதுன்னு சாதாரண சாதனையா? அதை செய்தவர் இவர் தான். அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு முனிவர் அப்படி இப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த நிழலாடிக்கிட்டு இருந்ததே அந்த அம்மா வந்தாங்களே, அவங்கள சொல்லும்போது வணக்கத்திற்குரிய ஒரு பெண்மணி, அவங்கள பார்த்தாலே வணக்கம் போடணும்னு தோணுதான். இவர் பார்த்தார், இது யாரு யாரு அப்படின்னு கேட்கறதுக்குள்ளவே இவருக்கு இந்த ஞாபகமெல்லாம் வந்துட்டு தான். இப்போ ஏன்னா இவர் கடமைகள் முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் அதை எல்லாவற்றிலேருந்து விடுபட்டு அந்த பழைய நிலைக்கு வந்து விட்டார். இந்த வேலையை தொடங்குவதற்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அந்த நிலைக்கு வந்து விட்டார். அதனால் இப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தார், நம்ம பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருந்தோம், உறக்கத்தை துறக்கலாம், ஓய்வை துறக்கலாம், இந்த உணவுன்னு ஒன்று இருக்குது, அது துறக்க முடியாதல்லவா? அப்பப்போ பசி வரத்தானே செய்யும். பசியையும் பொருட்படுத்தாமல் இருக்கலாம், இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு சில நாட்களில் விழுந்துடும். அப்போ இந்த பணி நிறைவு பெறாமல் போய்விடும். ஆனால் யாரோ ஒருத்தர் நமக்கு அவ்வப்போது உணவு கொண்டு வந்து வைத்தார்கள், அதை பார்த்துட்டு உடனே சாப்பிடுவோம். அப்புறம் இந்த சுவடியில், ஏட்டுச்சுவடியில் தானே எழுதுவாங்க, அந்த ஏட்டுச்சுவடியில் ஒரு 100 சுவடியை வைத்துக்கொண்டு அவர் எழுதுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 90 சுவடி ஆகிவிட்டது, 95 ஆகிவிட்டது. இது முடிந்த உடனே திருப்பி தேடிக்கிட்டு வந்து பண்ணால் அதில் கொஞ்சம் நேரம் போயிடும். ஆனால் இந்த 90-95 ஆகும்போதே இன்னொரு 100 சுவடி அங்கே வந்து தயாராக இருக்கும் அங்கே. அதனால் இவருக்கு கவலையே கிடையாது. அது முடிந்த உடனே அப்படி தூக்கி வைத்து விட்டு அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிடுவார். இதை யார் கொண்டு வந்து வைத்தார்கள்? பசிக்கு உணவு யார் கொண்டு வந்து வைத்தார்கள்? எழுதுவதற்கு ஏடு யார் கொண்டு வந்து வைத்தார்கள்? அப்புறம் பார்த்தா பல சமயங்களில் இவருடைய அந்த ஆடைகள் தன்னுணர்வு இல்லாமல் அவசர அவசரமாக குளிச்சுட்டு வருவார், துணியெல்லாம் அப்படி போட்டு வந்துடுவார், வேறு துணி எடுத்து கட்டிக்கொண்டு அதை துவைத்து போட்டு பத்திரமாக கொண்டு நல்ல தூய துணியாக கொண்டு வந்து வைப்பார். அது யார் கொடுத்தார்கள்? இதை பார்த்தா இந்த உருவம் தான் அதுன்னு இப்போ தான் தெரியுது. இங்கே வந்து நிற்கிறாளே இந்த அம்மா, இவ தான் இவ்வளவு நாளும் இவ்வளவையும் பண்ணியிருக்கிறாப்பா, நம்ம அது கவனிக்காமலே விட்டுட்டோமே என்று அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அப்போ தான் அவன் பேர் என்னன்னு கேட்டார். அவன் முதல்ல கொஞ்சம் தயங்கினான், பேரெல்லாம் அனுத்துக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு அப்படியே இப்படி தலை குனிந்து நின்றாளாம். அவர் பூர்த்தி கேட்டான், அவன் பேர் என்னம்மா, அவன் பேர் என்ன அப்படின்னார். என் பேர் பாமதி அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா. அவருடைய மனைவி தான் அவா, அதே அவருக்கு தெரியல. உன் பேர் என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் அவர் அந்த பணியில் மூழ்கி போய்விட்டார்.
இந்த அம்மா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, நீ பாட்டுக்கு ஏட்டுச்சுவடியில் எழுதிக்கிட்டே இருக்கிற, இதுக்காக என்ன வந்தாங்க என்று ஆரம்பத்திலே கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவே இல்லை. ஒரு மகத்தான பணியில் நம்முடைய கணவர் ஈடுபட்டிருக்கிறார், அந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதிலே நம்முடைய பங்கும் இருக்கிறது என்பதனால இவர் வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல், சிந்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் தன்னை முழுமையாக அதற்கு அர்ப்பணித்து கொண்டவள் அவள். அதனால் அதை அவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டார். அவள் மனைவியா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் வரவில்லை. ஒரு பெண்மணி, அவள் நமக்கு உறுதுணையாக இருந்து நாம் செய்த இந்த பெரிய பணியை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு துணையாக இருந்திருக்கிறாள் என்ற உணர்வு மட்டும்தான் அவருக்கு இருந்ததுனால, பேர் என்னன்னு கேட்ட உடனே அவள் பாமதின்னு சொன்னதும் அந்த எழுதி வைத்திருந்த ஏட்டுச்சுவடிகளுக்கு பக்கத்தில் ஒரு புதிய சுவடி எடுத்தார். அதில் பாமதி என்று எழுதி அதை மேலே வச்சிட்டார். அதாவது இதுக்கு பேர் பாமதி. அவர் எழுதின அந்த விளக்க உரைக்கு அவர் வைத்த பெயர். புத்தகத்துக்கு பேரை மேலே போடுறோம் அல்லவா, முதல்ல எடுத்த உடனே அதுக்கான தலைப்பை தானே போடுகிறோம். அந்த தலைப்பை தான் இவர் இப்போ போட்டார். என்ன தலைப்பு போட்டார் என்றால் பாமதி என்ற தலைப்பு போட்டார். எதனால்? அவள் இல்லாமல் இந்த பணி நிறைவேறி இருக்காது என்பது. இப்போ யோசனை பண்ணி பார்த்தால் ஆன்மீக வாழ்க்கையில் அந்த பிரம்மசூத்திரம் என்பது ஒரு அற்புதமான சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்திற்கு பொருள் எழுதுவது, விளக்க உரை எழுதுவது என்பது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அதற்கு தகுதி வாய்ந்தவர் இவர்தான் என்று இவருடைய குரு கண்டு அறிந்து அந்த பொறுப்பை இவரிடத்தில் ஒப்படைத்தார். அவரும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தம்மை முழுமையாக அதற்கு அர்ப்பணித்து கொண்டு அதிலேயே மூழ்கி போய்விட்டார். அதை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் அந்த பணியை சிறப்புற செய்து முடித்து விட்டார். ஆனால் இதில் எந்த விதத்திலும் இடையீடு ஏற்பட்டு விடாமல் இருந்ததென்றால் அதற்கு அந்த அம்மா தானே காரணம். அவள் செய்த செயல் ஒருவேளை யோசனை பண்ணி பார்த்தா ஒரு சாதாரண செயல் மாதிரி, என்ன சமைச்சு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா, துணி இதை வச்சு போட்டா, ஏட்டுச்சோடியை கொண்டாந்து வச்சா, இது யார் வேணாலும் வைக்கலாமையா அப்படின்னு தோன்றலாம். ஆனால் அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகள் அவர் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார். அவ்வளவு காலமும் அவள் அதே சிந்தனையாக இருந்திருக்கிறாள். இவர் எப்படி அதே சிந்தனையாக இருந்தாரோ அதே போல அவளும் அதே சிந்தனையாக, அதை தவிர வாழ்க்கையில் வேறு குறிக்கோள் இல்லாதவளாக இருந்திருக்கிறாள். அதுதான தியாகம் என்பது. அப்போ அது முடியுமா என்றால் முடியும். இப்போ இந்த வாசஸ்பதியை பொறுத்தவரையிலையும் நீ பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதுன்னு சொன்னால் வேற மாணவர்களிடத்தில் அவர் சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள்? அதெல்லாம் நம்மால் முடியாதுங்க, பிரம்மசூத்திரத்தை படிக்கிறதே கஷ்டம், படித்த பிறகு அதுக்கு பொருள் புரிந்து கொள்வது அதை விட கஷ்டம், நீங்கள் அதுக்கு என்ன விளக்க உரை எழுதி சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்மால் ஆகாது, முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் குரு சொல்லிவிட்டார், என்னால் முடியும் என்று அவர் அதில் ஈடுபட்டார். நம்முடைய கணவர் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கு உறுதுணையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும், அது என்னால் முடியும் என்று அந்த அம்மா செய்தார். அப்போ எது முடியாது? அதுதான் சுவாமிஜி கேட்டார், மனித முயற்சியால் முடியாதது என்று இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டார். அப்போ இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களும் முடியும். அன்றாட வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக, ஆனந்த வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக அமைத்து கொள்வதும் முடியும். இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் அதுதானே முடியாமல் இருக்கிறார்கள். நிறைய நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு 1000 பேரை கூப்பிட்டு, அப்பா நீ நான் என்ன படிச்சிருக்கிற, பெரிய படிப்பு சொல்கிறான், என்ன வேலை செய்கிற, உயர்ந்த உத்தியோகத்தை சொல்கிறான், எவ்வளோ வருமானம் வருது, நிறைய சொல்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறியான்னா அது தாங்க கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இது ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, பெரும்பான்மையோர் இப்படி தான் இருக்கிறார்கள். ஏன் இப்படி? நாம் யார் என்பதனை அறிந்து கொள்ளாததனால். அதனால்தான் உன்னை நீ அறிந்து கொண்டால் உலகினையே வென்றிடலாம். அப்படி இருக்கும்போது நம்மை நாம் வெல்ல முடியாதா? அந்த ஆனந்தத்தை அடைய முடியாதா? அப்படி என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகம். அது தவிர புறச்சடங்குகள் செய்வதிலெல்லாம் ஆன்மீகம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னை அறிவதுதான் உண்மை ஆன்மீகம் என்று சொன்ன விவேகானந்தர் தூய திருவடி போற்றி என்று அதனால தான் சொன்னோம். அதோடு நிறைவு செய்வோம். இறைவனாம் ராமகிருஷ்ணர் இன்னருள் மைந்தர்க்கெல்லாம்
பொறையுடன் தலைமை தாங்கி புவியுளோர் கொளியை நல்கி மறையலாம் தொழுது வாழ்த்த மாந்தருள் தேவனாகி நிறைநிலை ஏற்ற நிமலன் நீழ்கடல் நினைந்து வாழ்வாம் தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலாதீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் மஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தன் வாழ்க.